நான் என் பையனுக்கு அப்பாவே இருக்கிறதா, இல்லை என் பையனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதா? அவன் வந்த நாள்ல இருந்து இந்த கேள்வி எனக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. நம்ம அப்பா நமக்கு முன்னாடி நடந்து வழி காட்டினார். ஆனால் நான் ஒரு 90s கிட்ஸ்காரன். இன்னும் சாக்ஸை தேடுறதும் பாத்ரூமில் பாடுறதும் ஓடிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஒரு குட்டி மனுஷன் என்னப்பா ஓகேவா, ஏன் சேடாக இருக்கன்னு அப்படி சொல்லி தோள் மேலே கையை போட்டு பேசணும். நம்ம ஒரு வேளை ஃப்ரெண்டாக வேணா பழகிட்டு இருந்தால் நமக்கு நம்ம அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச வாழ்வியல் அவனுக்கு கிடைக்காம போயிட்டா, ஒரு நாள் கம்பீரமாக நம்ம அப்பாக்கள்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தேன். ஆனால் ஏதோ முகமடி போட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, வலிச்சுது. ஏன்பா விளையாட வர மாட்டீங்க அப்படின்னு என்னை கேட்டான். அப்படி கேட்ட உடனே அதெல்லாம் உடஞ்சி போய் திரும்பி அவன் கூட விளையாட போயிட்டேன். அப்புறம் யோசித்தேன், நாளைக்கு அவன் என்னை வழிகாட்டியாக பார்க்க வேண்டாம், என் கூட அப்பப்போ சேர்ந்து ட்ராவல் பண்ணால் போதும். எனக்கு 50 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு 4 பால் போடு, பைக்கில் ஒன்றா கூட்டிகிட்டு போ, அது போதும். அதே கேள்வி நான் என் பையனுக்கு அப்பாவாக இருக்கிறதா இல்லை ஃப்ரெண்டாக இருக்கிறதா?